Hi, welcome to Sangee's Yummy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி broccoli pulao. இது வந்து ரொம்பவே டேஸ்டியான புலாவுங்க. இதுதான் broccoli. இது வந்து US, UK, India எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. எங்க கிடைச்சாலுமே இதனோட டேஸ்ட் வந்து கிட்ஸ்க்கு வந்து அவ்வளோக்கா பிடிக்கிறது இல்லைங்க. ஆனால் இந்த broccoli வந்து இந்த மாதிரி புலாவ் செஞ்சு பாருங்கள். இதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த வெஜிடபிள் வந்து ரொம்பவுமே ஹைலி நியூட்ரிஷியஸ் வெஜிடபிள். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கிட்ஸ் வந்து டெஃபினட்டாக லைக் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் ஆயிலில் கூட செய்யலாம். இப்போது நான் வந்து ஸ்டாரனைஸ், பே லீஃப், சின்னமன், Cloves and ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த நெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வந்து நெய்யில் ஆட் பண்ணலாம். இப்போது 1 by 1 ஆட் பண்ணுங்கள். ஸ்டாரனைஸ் ஆட் பண்ணுங்கள். சின்னமன், Cloves, பே லீவ்ஸ், ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வெங்காயோட பச்சை வாசனை வந்து போகணும். நம்ம அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் போடுறேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. இப்போது ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நான் அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நான் புதினா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் ப்ரோக்கலியை வந்து இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து சீக்கிரம் வெந்துருங்க. அதனால வந்து நான் கொஞ்சம் பெருசாக இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்கலியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தேங்காய் பால் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 2 டம்ளர் பொன்னி பாயில் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணா வந்து பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் ரைஸுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவேன் யூஸ்வலாக. இப்போது நான் 2 டம்ளர் ரைஸுக்கு வந்து 3 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1 2 3 டம்ளர் வந்து தேங்காய் பால், 1 டம்ளர் வந்து நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 2 டம்ளர் பொன்னி பாயில் ரைஸுக்கு. நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி பாஸ்மதி ரைஸுக்கு வந்து தண்ணி மெஷர் பண்ணுவீங்களோ, எந்த ரேஷியோவில் ஊற்றுவீங்களோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது வந்து பொன்னி பாயிலையும் செய்யலாம், பாஸ்மதிலையும் செய்யலாம். இப்போது நான் பெப்பர் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இன்னும் உப்பு ஆட் பண்ணல. சால்ட் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் 2 டம்ளர் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிற ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விடலாம். இப்போது 3 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரோக்கலி புலாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட யம்மியான ப்ரோக்கலி புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்கலி கூட வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பளபளனே இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வந்து டெஃபினட்டாக லைக் பண்ணுவாங்க. ஏன்னா என் பொண்ணு வந்து இந்த ரெசிபி வந்து இந்த புலாவ் வந்து அவள் லஞ்ச் பாக்ஸ்க்கே கேட்பா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாள். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.